வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நிலக்கடலை பர்ஃபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 கப் நிலக்கடலை வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, இந்தளவுக்கு குறை குறைன்னு அரைச்சா போதும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். 2 கப் நிலக்கடலைக்கு 2 கப் சுகர் சரியாக இருக்கும். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை கரையிற வரைக்கும். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். பவுடரை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதுக்கு இடையில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுண்டி வரும். இப்போ மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பாதி அளவு தண்ணி சுண்டி வந்துருச்சு பாருங்கள். மேக்ஸிமம் இது செய்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் தான் ஆகும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். இதில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த மாதிரி நெய் தடவின பிளேட்டில் இதை நான் கொட்டிக்கிறேன். இதை கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க மெதுவாக. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான நிலக்கடலை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.